பரிசுத்தத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இங்கே சிஸ்டர் சுமிதா கூடாரத்துக்கு வந்திருந்தேன், ஜெப வீட்டுக்கு. கர்த்தர், என் பெயர் விஜயன். கர்த்தர் எனக்கு இங்கே நான் ஒரு சகோதரி சிஸ்டர் சுமிதா வீட்டுக்கு, இந்த ஜெப வீட்டுக்கு வந்த பொழுது இங்கே அவங்க எனக்காக ஆண்டோட வார்த்தை ஒன்றொன்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அக்னியாக உடம்புல அப்படியே ஒரு வைப்ரேஷன் கொடுத்தது. அதற்கு முன்னதாக ஆண்டோட சிலுவை ஒரு கோல்ட் கலரில் நான் தரிசனமாக பார்த்தேன். அது பார்த்ததும் என் சரீரம் அப்படியே வைப்ரேஷன், என்னை கட்டுக்கடங்காமல் எனக்கு வைப்ரேஷன், பெரிய ஒரு சந்தோஷம். அந்நிய பாசையில் அப்படியே எங்கே நான் எந்த இடத்துக்கு ஆலயத்துக்கு நான் சென்றாலும் அங்கே ஆராதனை நடத்தி அபிஷேகம் பெறுவதற்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் நான் அபிஷேகம் பெறுவதற்கு. ஆனால் நீங்கள் ஒரு ஃபியூ செகண்டில் எனக்கு ஆண்டு பெரிய ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார். கர்த்தர் சிஸ்டர் சுமிதா வைத்து பெரிய காரியத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார். எனக்கு அவங்க கொடுத்த ஆண்டோட வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அபிஷேகத்தால் என்னை நிரப்பினதுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரி சுமிதா அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடம் ஒரு சாதாரண ஒரு ஜெப வீடுன்னு சொன்னால் பெரிய ஆண்டோட அபிஷேக இடமாக இந்த இடம் நான் காண்கின்றேன். அபிஷேகத்தில் இந்த இடம் நிரம்பி இருக்கின்றது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இந்த இடத்துல எனக்கு பெரிய ஒரு அபிஷேகத்தை என்னை நிரப்பி ஆண்டு எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தார். எனக்கு இருந்த சாப கட்டுகளும் மாந்திரிக கட்டுகளும் எல்லாம் இப்போது கர்த்தர் பெரிய எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து என்னை புதிய மகனாக, புதிய சிறுசியாக என்னை அபிஷேகித்தால் என் கர்த்தர் என்னை நிரப்பியிருக்கிறார். கர்த்தருக்கு நான் மகா பெரிய நன்றி செலுத்துகிறேன். அவருக்கு நன்றி கடமைப்பட்டதும் அல்லாமல் கர்த்தர் ஊழியத்தை இன்னும் அநேகமாக செய்வதற்கு கர்த்தர் எனக்கு புதிய மகனாக, புதிய சிறுசியாக என்னை அபிஷேகத்தை என்னை நிரப்புவதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமீன், ஆமீன்.